வாங்க இன்றைக்கான உளுத்தங்கஞ்சி களி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். உளுத்தம்பருப்பு ஒரு விஷயம் எடுத்திருக்கேன். அது கால் வந்து அரிசி எடுத்திருக்கேன், புழுங்கல் அரிசி தான் எடுத்திருக்கேன். அப்புறமா வந்து இது பாதாம், கொஞ்சம் அக்ரோட், கொஞ்சம் முந்திரி, இது வந்து பிசினி, பாதாம் பிசினி சொல்கிறாங்களா, அதை எடுத்து இது எல்லாமே சேர்த்து நல்லா பொன்னிறமாக வறுத்து இது மாதிரி பொடி செஞ்சு வச்சுக்கோங்க. வந்து நெய் போட்டிருக்கேன். நமக்கு தேவையான தூள் வந்து இதில் சேர்த்துக்கலாம். பொடி வந்து அரைச்சி எடுத்துருக்கோம் இல்லையா, நான் வந்து இதில் வந்து ஒரு 3 இந்த இதில் வந்து 3 போட்டு வச்சுருக்கேன். ஸ்பூன் போட்டு நல்லா வறுத்துருங்க. இது மாதிரி நெய்யில் போட்டு நல்லா வறுக்கணும். இது மாதிரி பபுள்ஸ் மாதிரி வரும், நல்லா அழகாக வாசனையும் நல்லா வரும். அந்த டைமில் வந்து நம்ம தண்ணி எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி தண்ணி போட்டு இது மாதிரி நல்லா கிண்டணும். சரிங்களா? கிண்டுறப்போ இந்த இதில் இந்த ஸ்டேஜில் வர்றப்போ சுகர் போட்டுக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ ஸ்வீட் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி ப்ரௌன் சுகரும் போடலாம், வெல்லமும் போட்டு செய்யலாம். உடம்புக்கு அவ்வளவும் நல்லது. ரெடி ஆகிடுச்சு. சரிங்களா? வறுத்து வச்ச முந்திரியும் திராட்சையும் இதில் போட்டுக்கலாம். போட்டு ஒரு கிண்டுனா ரெடி. இது வந்து இடுப்பு வலி இதுக்கெல்லாம் வந்து சாப்பிட்டா ரொம்ப நல்லது. இடுப்பு வலிக்கெல்லாம் ரொம்ப நல்லது. பெண்களுக்கு இன்னும் ரொம்ப நல்லது. ரெடி ஆகிடுச்சு இப்போது. சரிங்களா? இது வந்து வயசுக்கு அந்த பெண்களுக்கு இது வந்து செஞ்சு கொடுப்பாங்க. அவ்வளோ ஸ்ட்ரென்த்து இது. சரிங்களா? எங்கள் சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.